அத்தியாயம் 15. சசிதரன், விக்டர் இரண்டு பேரின் கண்களும் அதிர்ச்சி இன்னும் விலகாமல் அப்படியே இருந்தது. திடுக்கிடும் குரலால் கேட்டார் சசிதரன். இந்த அசையும் சதைக்குவியல் நம்மை போல மனிதனா? கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க ப்ரொஃபஸர் சார். ப்ரொஃபஸர் நிதானமாக சொல்ல ஆரம்பித்தார். முதல்ல இது ஏதோ விலங்குன்ற எண்ணத்தோடு தான் சோதனைகளை துவங்கினோம். ஆனால் போக போக சோதனைகளின் ரிசல்ட் வேறு மாதிரி வர ஆரம்பித்தது. அப்புறம்தான் சந்தேகமாகி சோதனைகளோட திசையை மாற்றி பார்த்தோம். எங்கள் சந்தேகம் கடைசியில் உறுதியாயிடுச்சு. நம்மை போல யாரோ ஒரு மனிதன் தான் இந்த மாதிரி பயங்கர நிலைமைக்கு ஆளாகி இருக்கான். கண்களில் அவநம்பிக்கை மின்ன அவரை பார்த்தார்கள் சசிதரனும் விக்டரும். எங்களால் நீங்கள் சொல்கிறத நம்பவே முடியலை. எங்களால் கூட நம்ப முடியலை தான். ஆனால் சோதனைகளோட முடிவு பொய் சொல்லாதே. இந்த மாதிரி நிலைமை ஒருத்தனுக்கு எப்படி ஏற்பட்டிருக்கும் ப்ரொஃபஸர் சார்? அதை தான் 2 நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியான காரணம் எதுவும் பிடிபடலை. அதிலிருந்து கொஞ்சம் சதை துணுக்குகளை வெட்டி எடுத்து மெடிக்கல் லேபுக்கு அனுப்பியிருக்கோம். அவங்களோட டெஸ்ட் ரிசல்ட் வந்தால் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். சசிதரன் கேஸை தீர்க்க வேண்டிய நிஜமான கவலையோடு அவரை பார்த்து கேட்டார். டெஸ்ட் ரிப்போர்ட் தர்ற முடிவு ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரொஃபஸர் சார். உங்களுக்கு ஏதாவது சொந்த யூகங்கள் இருக்கா? ஒரு சில வினாடிகள் பேப்பர் வெயிட்டை சுற்றி கொண்டு தீவிரமான யோசனையில் மூழ்கிய ப்ரொஃபஸர் நிமிர்ந்தார். என்னோட யூகப்படி எதிர்பாராத விபத்து அந்த எக்ஸுக்கு இப்படி ஒரு முடிவை தேடி தந்திருக்கலாம். விக்டர் குறுக்கிட்டு சொன்னார். இந்த சதைக்குவியல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கிடந்ததா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் சொல்லுது. எதிர்பாராத விபத்தாக இருந்தால் இந்த விஷயம் உதைக்குமே. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த எக்ஸை யாரோ இந்த நிலைமைக்கு ஆளாக்கி பிளாஸ்டிக் கவரில் திணிச்சு டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும். ப்ரொஃபஸர் தலையை அசைத்து ஆமோதித்தார். விபத்தாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. விபத்து நடக்கிறப்ப கூட இருந்தவங்க பயந்து போய் கவரில் அள்ளி போட்டு டிஸ்போஸ் பண்ணி இருக்கலாம். என்ன மாதிரி விபத்தாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சாரி, அதை என்னால் கெஸ் பண்ண முடியலை. அந்த சதை குவியலில் எப்படி இன்னமும் உயிர் மிச்சம் இருக்குது ப்ரொஃபஸர் சார்? ஏதோ ஒரு அசாதாரண விபத்துக்கு அந்த மனிதன் உள்ளாகி இருக்கணும். அந்த விபத்து காரணமாக உடம்பு இப்படி உருக்குலைஞ்சு போனாலும் உயிர் செல்கள் சாகாமல் அப்படியே இருந்திருக்கு. செல்கள் உயிரோடு இருந்ததால் அது அசைஞ்சபடி இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் செல்களால் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது. சீக்கிரமே உயிர் செல்கள் இறந்து போய் அந்த சதைக்குவியலும் அழுகி போயிடும். அவர் சொல்லி முடித்த போது அட்டெண்டர் ஒருவர் அங்கே வந்து, சார் உங்களுக்கு ஃபோன் என்றார் ப்ரொஃபஸரை பார்த்து. ப்ரொஃபஸர் இவர்கள் இருவரையும் ஏறிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். சசிதரன் விக்டரை பார்த்து, விக்டர், இந்த கேஸை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டு தலையை கொடுத்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக இது உயிரை வாங்குகிற கேஸாக மாறிக்கிட்டு வருது. டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த நாளில் இருந்தே நம்ம ஜாதகம் அப்படித்தானே இருக்குது. வெறும் சதையை கொடுத்து கொலையை கண்டுபிடிக்க சொன்னால் அது நடக்கிற காரியமா? நடத்தி காட்டி தானே சார் ஆகணும். எதுக்குமே ஒரு எல்லை இருக்கே. நாம் 2 பேருக்குமே இது ப்ரொமோஷன் டைம். ஃபோன் அட்டன் செய்ய போன ப்ரொஃபஸர் திரும்பி வந்தார். இருவரையும் பார்த்து மெல்லிசாய் புன்னகைத்து, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் ஃபோன் வந்தது என்றார். இதை புன்னகையோடு சொல்கிறீங்களே, ஏதாவது உருப்படியான தகவல் கிடைச்சதா? நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு. ஒரு உபயோகமான செய்தி கிடைச்சிருக்கு. என்ன செய்தி? என்ன காரணத்தால் அந்த மனித உடம்பு இப்படி உருகி சதை குழம்பாச்சுங்கிற கேள்விக்கு மெடிக்கல் லேப்காரங்க விடை கொடுத்துட்டாங்க. என்ன காரணத்தால்? ஆர்வமாய் அவர் முகத்தை பார்த்தார்கள். அவர் தொடர்ந்தார். ரேடியேஷன் தான் காரணம். ரேடியேஷன்? ஆம், கதிரியக்க பாதிப்பு. கூடங்குளம் விவகாரம் மாதிரி விக்டர்? சசிதரன் கேட்க விக்டர் தலையாட்டினார். அதேதான் சார், அணுக்கதிர் பாதிப்பு. ட்ராக் எங்கேயோ போகுதே. ட்ராக் எங்கே வேணாலும் போகட்டும் சார். கடைசியில் நம்மை கொலைக்காரன் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா சரி. இதை கொலைகேசினே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படித்தான் என் மனசுக்கு படுது. அத்தியாயம் 16. அந்த மைக்ரோ கண்ணாடியிலிருந்து மரணக்கதிர்கள் கல்யாண்ராஜை நோக்கி பாய்ந்தன. 10வது வினாடியின் ஆரம்பத்தில் கல்யாண்ராஜின் திடகாத்திரமான உருவம் கதிரின் வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் லேசாய், மிக லேசாய் ஆவி பறக்க கொலகொலவென்று உருகி வலிய ஆரம்பித்தது. சரியாய் 2 நிமிஷம் கல்யாண்ராஜ் வெறும் சதை குவியலாய் அந்த டெஸ்டிங் நாற்காலியில் மேல் உருகி நின்றிருந்தார். தேங்கி கிடந்த அந்த சதை குவியலை பார்த்து புன்னகைத்தார் அஜித் மேனன். வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தார். சாரி கல்யாண்ராஜ், சில சமயம் எப்பேற்பட்ட நண்பனுக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஏற்படுவதுண்டு. செல்ஃபை திறந்து கொஞ்ச நேரம் மும்மரமாக தேடினார். சற்று நேரத்தில் அந்த பாலித்தீன் கவர் அகப்பட அதை எடுத்துக்கொண்டு கல்யாண்ராஜ் கூலாய் கிடந்த நாற்காலியை நெருங்கினார்.
சதைக்குவியலை ஒரு ட்ரேயின் உதவியால் வலித்து அந்த பாலித்தீன் கவருக்குள் அடக்கம் செய்தார். மனதுக்குள் சிரித்து கொண்டார். நீ கொஞ்சம் கொடுத்து வச்சவன் கல்யாண்ராஜ். எல்லோருக்கும் அட்லீஸ்ட் 6 அடி நிலமாவது வேணும். உன்னை பொறுத்தவரை 2 அடி பிளாஸ்டிக் கவர்லே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த கவரின் வாயை ஒரு கனமான நூலால் கட்டி முடிச்சு போட்டார். அந்த வினாடி தட் 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 லேபின் கதவை யாரோ தட்டினார்கள். ஒரு செகண்ட் புருவத்தை உயர்த்தின அஜித் மேனன். மறு வினாடியே பதட்டமில்லாமல் கதவை நோக்கி வந்தார். தாழ்பாலை விடுவித்து கதவை விலக்கினார். வெளியே கார் டிரைவர் நின்றிருந்தார். அஜித் மேனன் லேசான எரிச்சலோடு என்ன வேணும் என்றார். ஃபோன் வந்திருக்கு சார். நான் லேபில் பிஸியாக இருக்கிறதா சொல்ல வேண்டியது தானே. ஃபோன் உங்களுக்கு இல்லை சார், கல்யாண்ராஜ் சாருக்கு வந்திருக்கு. ஏதோ அவசரமான விஷயம்னு சொன்னாங்க, அதான் ஓடி வந்தேன். ஃபோன் பண்ணினது யாருன்னு கேட்டியா? ஃபேக்ட்ரியிலேருந்து பேசுகிறதா சொன்னாங்க. சரி நீ போ, நான் ஃபோனை அட்டன் பண்ணிக்கிறேன். டிரைவர் தலையை அசைத்து நகர்ந்தார். அஜித் மேனன் லேப் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு ஃபுட்பாத்தில் நடந்தார். பங்களாவுக்குள் நுழைந்து ஹாலை தொட்டார். டெலிஃபோன் ரிசீவர் மேஜை மேல் தனியாய் கவிழ்த்தி வைக்கப்பட்டிருந்தது. ஹலோ, அஜித் மேனன் ஹியர் என்றார் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தபடியே. மறுபக்கம் இருந்து கொஞ்சம் கரகரப்பு கலந்த குரல் ரிசீவரில் இறக்குமதி ஆனது. நான் ஃபேக்ட்ரி மேனேஜர் பேசுகிறேன் சார். எங்கள் எம்டி அங்கே இருக்காரா? என்ன விஷயம்? முக்கியமான ஃபாரின் விசிட்டர்ஸ் எதிர்பாராமல் இன்றைக்கி வந்திருக்காங்க. எம்டி கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணி ஆகணும் சார். அவர் இங்கே இருக்காருன்னு யார் சொன்னது? அவரோட வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணினேன். உங்கள் பங்களாவுக்கு போயிருக்கிறதா நோட் எழுதி வச்சு போயிருக்கார். அதான் இங்கே ட்ரை பண்ணினேன். ஜஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் அவர் கிளம்பி போனார். கூசாமல் ஒரு பொய்யை சிந்தினார் அஜித் மேனன். இட் அநேகமாக வீட்டுக்குத்தான் திரும்பி இருப்பார். நோ ப்ராப்ளம் சார், நாங்கள் அங்கேயே காண்டாக்ட் பண்ணிக்கிறோம் சொல்லி அந்த மேனேஜர் ரிசீவரை சாத்தி கொள்ள அஜித் மேனன் தன் ரிசீவரை கவிழ்த்தினார். போர்டிகோவுக்கு வந்தார். கல்யாண்ராஜின் கார் காத்திருந்தது. அந்த டிரைவிங் இருக்கையில் நிரம்பினார். டாஸ்போர்டில் காரின் சாவி சத்தம் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருந்தது. சாவியை திருக சிறுமல்களோடு கார் ஸ்டார்ட் ஆகி கொண்டது. கியரை மாற்றி ஆக்சிலேட்டரை மிதித்தார். கார் நகர்ந்து லேப் வாசலை ஒட்டி நின்றது. காரின் கதவை திறந்து வைத்து கொண்டு லேபுக்குள் நுழைந்தார். நாற்காலியின் மேல் பிளாஸ்டிக் கவரில் திணிக்கப்பட்டிருந்த சதை குவியலை 2 கைகளால் பற்றி தூக்கினார். லேசாய் கனத்தது. அதை சுமந்து வாசலுக்கு வந்து காரின் பின் சீட்டில் போட்டார். ஒரு தலையணை மூட்டை மாதிரி கொலகொலவென்று அசைந்து சீட்டில் தஞ்சம் கொண்டது அந்த பாலித்தீன் கவர். கதவை அரைந்து சாத்திவிட்டு டிரைவிங் இருக்கைக்கு வந்து காரை ஸ்டார்ட் செய்து பங்களா காம்பவுண்டுக்கு வெளியே சாலையில் வேகம் எடுத்து பறந்தார். சிட்டி டிராஃபிக்கில் 20 நிமிஷங்கள் நீந்தி நகர எல்லையை எட்டி பிடித்தார். ஹைவேஸ் சாலை. 10 நிமிஷ தூரம் பயணித்ததுமே ஹாவென்று ஆரவாரம் இல்லாமல் தட்டுப்பட்டது சாலை. ஒரு மரத்தின் ஓரமாக காரை கொண்டு போனார். இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் மூட்டை யார் பார்க்க போகிறாங்க? அதற்குள் இது செல்லரித்து போய்விடும். பாலித்தீன் கவரை மரத்தை தொட்ட மாதிரி இருந்த பள்ளத்துக்குள் தள்ளிவிட்டார். உருட்டிவிட்ட வேகத்தில் கட்டியிருந்தது பிரிந்து கொண்டதை கவனித்தார். பள்ளத்தில் இறங்கி நூல்கட்டை சரிப்படுத்த மனமில்லாமல் சென்றபடி காரை திருப்பினார். கார் மீண்டும் அந்த வழியிலேயே பறந்து மறுபடியும் சிட்டியை தொட்டது. நகரத்தின் மையத்தில் இருந்த அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலுக்குள் காரை நுழைத்தார். கார் பார்க்கிங்கில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த ஏராளமான கார்களுக்கு மத்தியில் ஒரு ஒதுக்குப்புறமாக யாருக்கும் இடைஞ்சலில்லாத வகையில் கல்யாண்ராஜின் காரை கொண்டு போய் பார்க் செய்தார். ஏராளமான கார்கள் வந்து போய்க் கொண்டிருக்கும் அந்த ஹோட்டலில் கல்யாண்ராஜின் கார் இங்கேயே நின்று கொண்டிருப்பதை மற்றவர்கள் கவனிக்கவே பல நாட்கள் ஆகும். அப்படி இந்த கார் மற்றவர்களின் கவனத்திற்கு வரும்போது கல்யாண்ராஜின் சதை குவியல் சுத்தமாக டீகம்போஸ் ஆகியிருக்கும். மனதுக்குள்ளேயே சிரித்து கொண்ட அஜித் மேனன் ஹோட்டலுக்கு வெளியே வந்து டாக்ஸி பிடித்து பங்களாவுக்கு திரும்ப துவங்கினார். அத்தியாயம் 17. ஜுவாலஜி லேப் ரிப்போர்ட்டையும் மெடிக்கல் லேப் ரிப்போர்ட்டையும் எதிரே விரித்து வைத்து கொண்டு மூளையை கசக்கி கொண்டிருந்தார்கள் சசிதரனும் விக்டரும். என்ன செய்யலாம் விக்டர்? சசிதரன் கேட்க விக்டர் குழப்பம் தேங்கி கிடந்த முகத்தோடு நிமிர்ந்தார். முழுசா 4-5 நாள் ஆச்சு. கேஸில் 5% தூரம் முன்னேறி இருப்போமான்னு கேட்டால் சந்தேகம்தான் சார். நம்ம கையை விரிச்சிடலாமா? யாராவது பெரிய தலைங்க மண்டையை உடைச்சிக்கட்டும். விக்டர் மறுத்தார். சார், நம்மளால முடியாதா? பெரிய தலைங்க மட்டும் என்ன செய்ய போகிறாங்க? அவங்க மூளை நமக்கு இல்லையா? தன்னம்பிக்கை வச்சோம்னா கேஸை முடிச்சு காட்டலாம் சார். சரி சொல்லுங்க, அடுத்து என்ன செய்யலாம்?
சுவர் மாதிரி முன்னாடி நிற்கிற இந்த கேஸில் அட்லீஸ்ட் நூலிடை இடுக்காவது எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் பூந்து பார்த்தாகணும் சார். அந்த நூலிலை இடுக்கு எங்கெல்லாம் இருக்கு? இப்போதைக்கு ஒரே ஒரு இடத்துல தட்டுப்படுது. எங்கே? ரேடியேஷன். புரிகிற மாதிரி சொல்லுங்க. இதை வச்சு கேஸில் எப்படி நகர்றது? கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் சார். ஆனால் இப்போதைக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. ப்ராசஸே சொல்லுங்க. சிட்டியில் ரேடியேஷனோட தொடர்புடைய எல்லா இடங்களையும் அலசி பார்க்கணும். எந்தெந்த இடங்கள்? எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ரேடியோகிராஃபி இருக்குது. மை காட், 1-2 ஊர்பட்ட ஆஸ்பத்திரிகள் சிட்டி பூராவும் இருக்கே. வேறு வழி இல்லை சார். வேணா மேலிடத்தில் சொல்லி என்கொயரிக்கு ஒரு டீம் வேணா கேட்கலாம். கேட்டுக்குவோம். அப்புறம் ரேடியோகிராஃபியோட சம்பந்தப்பட்ட வேறு இடங்கள் ஏதாவது இருக்குது. சில ஃபேக்ட்ரிகளில் ரேடியோகிராஃபி இருக்குது. இட்? அங்கே எதுக்காக? பல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷனுக்காக கூட ரேடியோகிராஃபி யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேருந்து பிடிச்சிங்க? 5-6 நாளாகவே நான் இந்த கேஸில் மூழ்கி போயிருக்கேன் சார். எப்படியாவது இந்த கேஸில் ஜெயிச்சே ஆகணுங்கிற தீவிரத்தோடு இருக்கேன். நேற்றைக்கு எனக்கு லீவு தானே, ரெஸ்ட் எடுக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி வச்சேன். நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். அந்த வினாடி ட்ரிங் 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 மேஜை மேல் இருந்த அரசாங்க டெலிஃபோன் கூப்பிட ஆரம்பித்தது. டெலிஃபோனுக்கு அருகில் இருந்த சசிதரன் ரிசீவரை எடுத்தார். ஹலோ. எஸ். சசிதரன் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற துவங்கியது. ஃபோனின் வாயை பொத்தி கொண்டு விக்டரை பார்த்து சொன்னார். விக்டர், வெளியே போக வேண்டி இருக்கு. ஜீப் அரேஞ்ச் பண்ணுங்க. விக்டர் தலையை அசைத்து வெளியே சென்றார். ஜீப் ஏற்பாடு செய்துவிட்டு திரும்ப வந்தபோது சசிதரன் வேக நடையில் எதிரே வந்தார். போலாமா விக்டர்? எங்க சார்? வாங்க, போக போக சொல்கிறேன். ஜீப்பை அடைந்தார்கள். சசிதரனை ஸ்டேரிங்கை பிடித்தார். ஜீப் விற்றென்று சாலையை விரைய ஆரம்பித்து 15 நிமிஷ பயணத்தில் அந்த குறுகலான சந்தை அடைந்தது. பூட்டி கிடந்த 2 குடோன்களை தவிர வேறு வீடுகளோ கட்டிடங்களோ அங்கு தட்டுப்படவே இல்லை. இவர்கள் போன சமயம் அந்த ஒதுக்கலான சாக்கடை அருகே நிறைய ஜனங்கள் குனிந்து குனிந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். போலீஸ் ஜீப்பை பார்த்ததும் அதில் பாதி கும்பல் கலைந்தது. விக்டரும் சசிதரனும் வேகமாக ஜீப்பை விட்டு குதித்து அந்த சாக்கடை ஓரமாக போய் பார்த்தார்கள். அங்கே ஒரு பாலித்தீன் கவரில் மறுபடியும் ஒரு சதை குவியல். அத்தியாயம் 18. அஜித் மேனன் ஏகப்பட்ட சந்தோஷத்தோடு இருந்தார். அந்த மைக்ரோ கண்ணாடியை கண்டுபிடித்ததிலிருந்தே அவரின் எண்ண ஓட்டங்களில் திசை பெருமளவு மாறிப்போயிருந்தது. கண் ஆராய்ச்சியை தற்காலிகமாக ஒத்தி போட்டு விட்டார். சபரியையும் அருணையும் திரும்ப கொண்டு போய் பிளைண்ட் ஸ்கூலிலேயே விட்டுவிட்டார். ஏமாற்றமாய் பார்த்த எச்சமிடம் ஆராய்ச்சியில் சில தவறுகள் இருப்பதாகவும் அவைகளை சரி செய்த பிறகு மீண்டும் தேவைப்படும் போது இவர்களை கூட்டிச் செல்வதாகவும் சொல்லிவிட்டு வந்தார். அவரின் மனம் முழுவதும் இப்போதைக்கு தனக்கு கிடைத்திருக்கிற சாதனத்தை கொண்டு போட்டியாளர்களையும் எதிரியையும் அழித்துவிட வேண்டும் என்பதில் தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தார். தன் வளர்ச்சிக்கு தடையாய் இருப்பவர்களின் பெயரை ஒரு பட்டியலாக தயாரித்தார். கிட்டத்தட்ட 14 பெயர்கள் பட்டியலில் விழுந்தன. அவற்றில் மிக முக்கியமாக அவசரமான எதிரிகள் 3 பெயரை சிவப்பு மையால் வட்டமிட்டார். எஸ். மோகன்லால், போட்டி கண் ஆராய்ச்சியாளர். ஆர்.எஸ். பிரகாஷ், ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஒய். ராகவ் ராவ், நேஷனல் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் தலைவர். இந்த 3 பேரும் தான் அவரின் வளர்ச்சிக்கு பெரிய முட்டுக்கட்டைகள். முதலில் மோகன்லாலை ஒரு சாயந்தர வேளையில் அவருடைய வீட்டிலேயே சந்தித்து அவரின் தனிமையை பயன்படுத்தி மைக்ரோ விழிகளால் பார்த்து மோகன்லாலையும் மற்றொரு கல்யாண்ராஜ் ஆக்கினார். உருகிப்போன சதை குவியலை தயாராக கொண்டு வந்திருந்த பாலித்தீன் கவரில் சேகரித்து இந்த முறை சிட்டிக்குள்ளேயே ஒரு ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத சந்தில் ஒரு சாக்கடையில் வீசிவிட்டு வந்துவிட்டார். அஜித் மேனனின் அடுத்த குறி சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் தலைவர் ராகவ் ராவ். இவரை எங்கே, எப்போது, எப்படி தீர்க்கலாம்? சொற்ப வினாடி யோசனையில் ஒரு முடிவுக்கு வந்தார். டெலிஃபோனை தொட்டு ராகவ் ராவின் எண்ணை டயல் செய்தார். ரிங் போய் ஆப்ரேட்டர் எடுத்து பின் ராகவ் ராவ் கிடைத்தார். ஹலோ, சேர்மன் ஸ்பீக்கிங். குரலில் ஒருவித மென்மை இருந்தது. நான் அஜித் மேனன். ஓ, நீங்களா? என்ன விஷயம்? உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். தாராளமா. எதுக்காக என்னை பார்க்க விரும்புகிறீங்க? சில டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கணும். எங்கிட்ட நீங்களா? ஆமாம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. உங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கான்னு தோணலை. அவர் கிண்டலாக சொல்கிறார் என்பது அஜித் மேனனுக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட். அந்தந்த விஷயங்கள் அந்தந்த நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். யூ ஆர் ரைட். எப்போ வர்றீங்க? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நீங்கள் என்னோட லேபுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறேன்.
அங்கேயா? எஸ், உங்களுக்கு தான் தெரியுமே. வெறும் கண்ணாடி மட்டும் அணியறதால பிளைண்ட்ஸுக்கு பார்வை கிடைக்கிறது சம்மந்தமாக நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேனே, அதில் 75% ஓவர். இந்த ஸ்டேஜில் நியூரோ சம்பந்தமாக ஒரு பெரிய சந்தேகம் தோணியிருக்கு. அதை உங்களால் தான் தீர்த்து வைக்க முடியும். ராகவ் ராவ் யோசனையில் ஆழ்ந்திருக்க அஜித் மேனன் தொடர்ந்து சொன்னார். யோசிக்க வேண்டாம் ப்ளீஸ், உங்களோட நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 25 நிமிஷம் அங்கே நீங்கள் செலவழிச்சா போதும். ஓகே மிஸ்டர் அஜித் மேனன், இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லும் போது நான் கண்டிப்பாக வரேன். எப்போ வரட்டும்? இன்றைக்கே முடியுமா? இன்னைக்கா? எத்தனை மணிக்கு? ஈவினிங் 7 மணிக்கு. 2 வினாடிகளுக்கு பிறகு பதில் வந்தது. ஓகே, 7 மணிக்கெல்லாம் நான் உங்கள் பங்களாவில் இருப்பேன். தேங்க்யூ மிஸ்டர் ராகவ் ராவ் சொல்லிவிட்டு ரிசீவரை கவிழ்த்தார் அஜித் மேனன். பரவாயில்லை ராகவ் ராவ், உன்னோட மரண முகூர்த்தத்தை நீயே ரொம்ப சீக்கிரமாக குறிச்சிக்கிட்ட. அத்தியாயம் 19. ஜீப் நிதானமான வேகத்தோடு போய்கொண்டிருந்தது. சசிதரன் விக்டரிடம் திரும்பி சொன்னார். அது ஒரு மர்டராக தான் இருக்கணும்னு நீங்கள் சொன்னப்போ எனக்கு அவ்வளவு நம்பிக்கை வரலை. இப்போ அதே பாணியில் இன்னொரு சதை குவியலை பார்த்த பிறகு நீங்கள் சொன்னது சரிதான படுது. சதை குவியல் கவரில் கிடந்தது தான் என்னோட மனசை உறுத்துச்சு சார். அதை வச்சு தான் அது மர்டராக தான் இருக்கணும்னு உறுதியாக நம்பினேன். கொலை நடந்த விதம் தான் நம்மளை ரொம்ப குழப்புது. கரெக்ட் சார். என்னவோ ரேடியேஷனை சொல்கிறாங்களே ஒழிய ரேடியேஷனை இன்ன வகையில் பயன்படுத்தி இன்ன வகையில் கொலை பண்ணியிருக்காங்கன்னு கிளியராக லேபில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சம்மந்தமில்லாத இடத்துல பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஹைவேஸ் ரோடு, இப்போ நடமாட்டம் இல்லாத சந்து. கார்ப்பரேஷன் சிப்பந்தி ட்ரைனேஜை க்ளீன் பண்ண போயிருக்கலைன்னா இன்னமும் கூட அந்த சதை குவியல் அங்கே இருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்காது. ஜீப்பை அந்த திருப்பத்தில் வைத்து கொண்டே கேட்டார் சசிதரன். ஹாஸ்பிட்டலில் நடத்தின என்கொயரி ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்களா விக்டர்? பார்த்தேன் சார். கேஸுக்கு சம்மந்தப்படுற மாதிரி ஒரு தகவலும் கிடைக்கல. அத்தனை முயற்சியும் வேஸ்ட்டு தானே? வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது சார். அந்த என்கொயரிஸ் ஒரு முடிவுக்கு வர உதவி இருக்கு. என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க? தப்பு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது இல்லை, பின்ன எங்கோ ஃபேக்ட்ரியில் தான் இந்த கொலையின் நூலில் ஆரம்பம் முடிச்சு இருக்குங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க? கொலையாளி கொலை நடத்தி இருக்கும் முறை முற்றிலும் புதுசாக இருக்குது. ரெண்டாவது, இதில் ரேடியேஷன் சம்மந்தப்பட்டு இருக்கு. புது முறையில் கொலைனா யாரோ ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும். ஃபேக்ட்ரிஸில் தான் ரிசர்ச்சுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. ரேடியோகிராஃபிக் டெக்னிக்கை உபயோகிக்க வசதியான எல்லா ஃபேக்ட்ரிகளுமே தனி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்ஷன் நிச்சயமாக இருக்குது. அப்படிப்பட்ட R&D செக்ஷன் எதிலையோ தான் இந்த புதுமுறை கொலைக்கான உத்தி ஆரம்பமாகி இருக்கணும். ஸோ நம்ம அலைச்சல் இனிமேல் ஃபேக்ட்ரியில் தான். ஆமாம் சார். எந்தெந்த ஃபேக்ட்ரின்னு ஏதாவது லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா? ரெடி சார். சசிதரன் விக்டரை ஆச்சரியமாக பார்த்தார். அடிக்கடி என்ன அசத்துறீங்க? எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை தயார் பண்ணி வச்சுருக்கீங்க? விக்டர் அடக்கமாக புன்னகைத்தார். நேரம் கிடைக்கும் போது டெலிஃபோன் முன்னாடி உட்காந்துருவேன் சார். உட்கார்ந்த இடத்துல இருந்தே எத்தனையோ விஷயம் கேதர் பண்ணிடலாம். நீங்கள் இன்றைக்கி காலையில் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தப்போ தான் இந்த லிஸ்ட்டை நான் தயார் பண்ணினேன். நாம் இப்போ போகிற ஃபேக்ட்ரி அனு அண்ட் கோ கம்பெனி தான். ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டென்ஷனை இவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த கேஸை நினச்சாலே எனக்கு குழப்பம்தான் மிஞ்சுது. சார் அப்படி சொல்கிறீங்க? வழக்கமாக கேஸ் ஃபைலை எடுத்து வச்சாலே பட்டுன்னு அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் மனசில் தோணும். ஆனால் இந்த கேஸ் ரொம்ப திணறடிக்குது. என்னையும் சேர்த்து டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க சார். நான் கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்கேன். இதை தீர்க்காமல் விட போகிறதில்ல. இந்த வீதி தானே? வலது பக்கம் போன பாதையை காட்டி கேட்டார் சசிதரன். விக்டர் தலையசைக்க ஜீப் அதில் நுழைந்தது. தெருவின் அந்த கோடியில் இருந்தது அனு அண்ட் கோ கம்பெனி. நடக்க நடக்க சசிதரன் கேட்டார். எவ்வளவு லட்சம் இந்த ஃபேக்ட்ரியில் முடக்கியிருப்பாங்க விக்டர்? விக்டர் சிரித்தார். எவ்வளவு கோடின்னு கேளுங்க சார். இவங்க யூஸ் பண்ணுற மிஷினரிஸ் அத்தனையும் வாயை பிளக்கிற விலையில் இருக்கும் சார். யாரை பார்த்து என்ன விசாரிக்க போகிறீங்க? முதல்ல MDயை பார்க்குறோம். அவர் பர்மிஷனோட கம்பெனியில் உள்ள R&D செக்ஷனை பார்க்குறோம். அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் கிட்டேயும் விசாரணை பண்ணுறோம். ஏதாவது தப்பு இருந்தால் நிச்சயம் சாயம் வெளுத்துடும். எனக்கெனவோ எல்லாமே வெட்டி அலைச்சலாக படுது. நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போயிடுறீங்க சார். ஆமாம், சர்வீஸில் ஜாயின் பண்ணி 25 வருஷம் ஆச்சு விக்டர். இந்த மாதிரி குடைச்சல் பிடிச்ச விவகாரங்களை ஒரு தரம் கூட ஃபேஸ் பண்ணினது இல்லை. அந்த கட்டிடம் அருகில் வந்து இருக்க பேச்சை நிறுத்து கொண்டு படியேறினார்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் என்று அம்புக்குறி பித்தளை எழுத்துக்களும் சொல்லின. வராந்தாவின் மத்தியில் அலுவலகத்தின் நுழைவாயில் இருந்தது.
உள்ளே பிரவேசித்தார்கள். நேர்மையான அலுவலகம். ஒழுங்கான வரிசையில் 4 மேஜை நாற்காலிகள் கண்ணில் அடித்தது. எல்லா மேஜைகளிலுமே சின்சியராக பணியில் மூழ்கியிருந்தார்கள் அலுவலர்கள். மையத்தில் தெரிந்த ஆஃபீஸரை நெருங்கினார்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்று முக்கோணக்கட்டை அவர் மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இருவரின் யூனிஃபார்மையும் பார்த்துவிட்டு உட்காரும்படி கேட்டுக்கொண்டார். இருவரும் இருக்கையை ஆக்கிரமித்து கொண்டே தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க? உங்கள் எம்டியை நாங்கள் மீட் பண்ணணும். என்ன பர்பஸ்க்காக? ஒரு கேஸ் விஷயமா? நீங்கள் வரதா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அவர் பிஏவை காண்டாக்ட் பண்ணி தரேன். தேங்க்யூ சார் சொல்லிவிட்டு ஏஓவின் இருக்கைக்கு எதிரே காத்திருந்தார்கள். அவர் இன்டர்காம் மூலமாக எம்டியின் பிஏவை பிடிக்க முயன்று கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் பேப்பர் வெயிட்டை சுழற்று கொண்டிருந்த விக்டரின் பார்வையில் பேப்பர் வெயிட்டுக்கு கீழே இருந்தது அது. சட்டென்று அந்த வினாடிதான் பலமாய் இடறியது. அத்தியாயம் 20. சுவரில் அப்பி கிடந்த கெடிகாரத்தில் அப்போதைய நேரம் 6:32 என்று காட்டிக் கொண்டிருந்தது. அஜித் மேனன் வாட்சை பார்த்தபடி தவிப்புடன் காத்திருந்தார். ஒவ்வொரு மைக்ரோ வினாடியும் அவருக்கு ஒரு மெகா யுகம் மாதிரி கரைந்து கொண்டிருந்தது. எப்போது 7 மணி ஆகும்? எப்போது ராகவ் ராவ் வந்து சேர்வார்? எப்போது அவருக்கு தன் மைக்ரோ விழிகளால் தகனத்தை ஆரம்பிக்கலாம்? தவிப்போடு காத்து கொண்டிருந்தார் அஜித் மேனன். EFI மேகசீனை சலிப்போடு பக்கம் பக்கமாய் புரட்டி கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தார். கார் டிரைவரையும் கார்டனரையும் சாயந்தரமே வீட்டுக்கு அனுப்பியாயிற்று. கொஞ்ச நேரம் அறையின் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார். கொஞ்ச நேரம் அறை ஜன்னல் அருகே காத்திருந்தார். மெல்ல மெல்ல நேரம் 7 மணியை நெருங்கி கொண்டிருந்த அந்த வினாடி பங்களா வாசல் அருகே கார் ஹாரன் சத்தம் கேட்டது. மலர்ச்சியான முகத்தோடு ஜன்னல் காட்டனை விளக்கினார். உள்ளே ஒரு பிரீமியர் பத்மனி பிரவேசமாகி கொண்டிருந்தது. ராகவ் ராவின் கார்தான். கார் போர்ட்டிகோவில் ஓய்வெடுத்து நிற்க சஃபாரி அணிந்த ராகவ் ராவ் புன்னகை முகத்தோடு இறங்கி வந்தார். வெல்டன் மிஸ்டர் ராகவ் ராவ் உற்சாகமாக வரவேற்றார் அஜித் மேனன். சோஃபாவில் அவருக்கு இருக்கையை தந்து தயாராக ஃப்ளாஸ்கில் வைத்திருந்த காஃபியை கொடுத்து உபசரித்தார். இந்த உபசரிப்பெல்லாம் அவசியமா? வாங்க உங்கள் லேபுக்கு போகலாம். நோ, இந்த ஸ்நாக்ஸை குறிச்சிட்டு காஃபியை குடித்ததுக்கு பின்னால் தான் லேபு. சில நிமிஷங்கள் அங்கேயே ரூம்பில் கரைந்தது. லேபுக்கு செல்வதாக அவர்கள் எழுந்தபோது நேரம் 7:12. லேப் கசகசப்பாக இருந்தாலும் அங்கே இருந்த ஒவ்வொரு பொருளின் மதிப்பையும் நன்றாக உணர்ந்திருந்ததால் கண்களை பிரமிப்பால் விரித்தார் ராகவ் ராவ். கவர்மெண்ட் வச்சு தர லேபில் கூட இத்தனை வசதிகள் எதிர்பார்க்க முடியாது மிஸ்டர் அஜித் மேனன். அதனால தானே அரசாங்க வேலையை உதறி தள்ளிட்டு நானே தனியாக லேப் வச்சேன். உங்கள் புது கண்டுபிடிப்பை பார்க்க விரும்புகிறேன். ஷோர், உங்களை வர சொன்னதே அதுக்காக தான். ஒரு அர்த்தம் பொதித்த சிரிப்போடு சொன்ன அஜித் மேனன் கல்யாண்ராஜை உட்கார வைத்து கூலாக்கின அதே டெஸ்டிங் நாற்காலியில் ராகவ் ராவையும் அமர சொன்னார். எதுக்காக பர்டிகுலராக இந்த சேர்லேயே உட்கார சொல்கிறீங்க? டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான் சொல்லிக்கொண்டே பூட்டியிருந்த செல்ஃபை திறந்தார். உள்ளே இருந்த கண்ணாடிகளும் ஃப்ரேம்களும் அடங்கிய பெட்டியை வெளியே எடுத்து வைத்தார். என்ன அது? ராகவ் ராவ் கேட்க புன்னகையோடு பதில் சொன்னார். இதுதான் பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை தர அதிசய கண்ணாடி. சொல்லிக்கொண்டே பெட்டியில் இருந்து ஒரு பொருத்தமான ஃப்ரேமை விடுவித்தார். உடம்பை கூலாய் சிதைக்கும் கண்ணாடியை ஜாக்கிரதையாக எடுத்து ஃப்ரேமில் மாட்டினார். எல்லாமே ஓவர். கண்ணாடியை மாட்டிக்கொண்டு ராகவ் ராவை ஒரு நிமிஷத்திற்கு முறைத்து பார்த்தால் போதும். ஃப்ரேமை கண்ணில் பொருத்தி கொள்ள போனவர் சுவரில் திடீரென்று எரிய துவங்கிய சிவப்பு விளக்கை கவனித்துவிட்டு புருவங்களை உயர்த்தினார். யாரோ காலிங் பெல் அடிக்கிறார்கள். அங்கே காலிங் பெல் அடித்தால் இங்கே சிவப்பு விளக்கு எரியும்படி எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன். ராகவ் ராவை திரும்பி பார்த்தாள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? யாரோ வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். ராகவ் ராவ் தலையை அசைத்தார். சிவ பூஜையில் புகுந்த கரடி யார்? மனசுக்குள் திட்டிக் கொண்டே பங்களாவை தொட்டார். கதவை திறந்தவர் திகைத்து போனார். கதவுக்கு வெளியே சசிதரனும் விக்டரும் யூனிஃபார்மில் நின்றிருந்தார்கள். அத்தியாயம் 21. தன் மனதில் விருட்டென்று பரவின திகைப்பையும் திடுக்கலையும் சுவடே இல்லாமல் முகத்தில் மறைத்து கொண்டு வெகு இயல்பான குரலில் யார் வேணும் என்றார். ஐ ஸ்பெஷலிஸ்ட் அஜித் மேனன், நான் தான். உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா? உட்கார்ந்து பேசலாமா? ஓ சாரி, ப்ளீஸ் கம், உள்ளே வாங்க. டிராயிங் ரூமில் இருந்த சோஃபாவை அவர்களுக்கு கையை காட்டினார். உட்கார்ந்த பின் விக்டர் மெதுவாக தொடர்ந்தார். உங்களை இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணுறதுக்காக மன்னிக்கணும். இட்ஸ் ஆல்ரைட், நீங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். பேப்பரில் பார்த்துருப்பீங்களே 2 நூதனமான மர்டர்ஸை பற்றி. அஜித் மேனன் பட்டென்று குறுக்கிட்டு குரலை தள்ளினார்.
நான் பேப்பர் படிக்கிறதில்ல. அப்படின்னா அந்த மர்டரை பற்றி நீங்கள் கேள்விப்படவே இல்லையா? எந்த மர்டரை பற்றி? அவர் திரும்ப கேட்க புருவங்களை உயர்த்தினார்கள். ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா இப்போ ஊர் புறாவும் இதே பேச்சு தான். சாரி இன்ஸ்பெக்டர், நான் ரிசர்ச்னு எந்நேரமும் ரிசர்ச்லேயே மூழ்கி கிடக்கிற ரகம். ஊரில் நடக்கிற விஷயங்களை பற்றி என்கிட்ட கேட்கணுங்கிற எண்ணத்தோடு வந்திருந்தீங்கன்னா அது நகைப்புக்குரிய விஷயம். சசிதரன் என்னவோ கேட்க வர விக்டர் அவரை கையமர்த்தி விட்டு குரலை வெளியிட்டார். நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணுறீங்க? அஜித் மேனன் சொன்னார். அவர் சொன்னதை செவிமடித்து விட்டு விக்டர் கேட்டார். அணு அன்கோ கம்பெனியில் ஆர்டர் பண்ணி உங்கள் ஆராய்ச்சிக்கு தேவையான எதையாவது வாங்கினீங்களா? உஷாரானார் அஜித் மேனன். இவர்கள் எங்கிருந்தோ நூல் பிடித்து கொண்டே இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பது புரிய வந்தது. ஆமாம், வாங்கினேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு என்கொயரிக்காக அங்கே போயிருந்த போது தற்செயலாக ஏஓ டேபிளில் ப்ரைவேட் ஆர்ட்ஸ் ஃபைலை பார்க்க நேர்ந்தது. அந்த ஃபைலில் நீங்கள் தந்த ஆர்டர் விவரங்களும் இருந்தது. ரேடியோ ஆக்டிவ் பொருட்கள் கலந்த சில சின்ன வகை கண்ணாடிகளை அந்த கம்பெனி மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தீங்க இல்லையா? எஸ். இந்த கண்ணாடிகளை நீங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க? அதுதான் சொன்னேனே, ரிசர்ச்சுக்காகத்தான். நான் அதை கேட்கல. ரிசர்ச்சில் அது என்ன உபயோகம்? கண் பார்வை குறைஞ்ச நபர்களுக்கு இந்த வகை கண்ணாடிகளை போட்டு பார்த்து ரியாக்ஷனை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன் கிடைக்கல. ஸோ அந்த கண்ணாடிகள் எந்த உபயோகமும் இல்லாமல் சும்மா தான் கிடக்குது. அப்படியா? அந்த ரிசர்ச்சை ட்ராப் பண்ணிட்டீங்களா? ரிசர்ச்சை ட்ராப் பண்ணலை, வேறு மெத்தட்ஸை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில கேள்விகளுக்கு பின் எழுந்தார்கள் இருவரும். ரேடியேஷனை பயன்படுத்தி 2 கொலைகள் நடந்திருக்கு. அதனால தான் அது சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களையும் விசாரிக்க வேண்டியிருக்கு. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். இட்ஸ் ஆல்ரைட். புன்னகையோடு அவர்களை வழி அனுப்பி வைத்தார் அஜித் மேனன். காம்பவுண்ட் கேட்டை கடந்து அவர்கள் தெருவில் மறைகின்ற வரை ஜன்னலருகே நின்று காத்திருந்த அஜித் மேனன் அவர்களின் தலை மறைந்தவுடன் மறுபடியும் லேபுக்கு வந்தார். அங்கே டெஸ்டிங் நாற்காலியில் பொறுமையாக காத்திருந்த ராகவ்ராவ், சாரி மிஸ்டர் ராகவ்ராவ், ரொம்ப நேரமாக காக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ரிசர்ச்சை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்திருக்கிறது தப்பில்லை. நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷனை ஆரம்பிங்க. ஜஸ்ட் எ மினிட். இந்த கண்ணாடியை நான் போட்டு பார்த்து சரியாக வேலை செய்யுதான்னு செக் பண்ணிடுறேன். அப்புறம் உங்கள் கண்ணில் மாட்டி டெமான்ஸ்ட்ரேஷனை தொடங்குறேன். தலையசைத்தார் ராகவ்ராவ். அஜித் மேனன் கண்ணாடியில் ஃப்ரேமை மாட்டி கொண்டார். எனக்கு வரவேண்டிய விருதை 2 தடவை தட்டி விட்டுட்டே ராகவ்ராவ். மனதுக்குள் திட்டிக்கொண்டே தலையை நிமிர்த்தி அந்த கண்ணாடி வழியே ராகவ்ராவை வெறித்து பார்க்க ஆரம்பித்தார். வினாடிகள் நிதானமாய் கழிய ஆரம்பித்தன. சரியாய் 1/2 நிமிஷம் கடந்த பின்புதான் அஜித் மேனன் அதை உணர்ந்தார். இந்த கண்ணாடி வேலை செய்யலையே, என்ன ஆச்சு? 15 வினாடிகளில் தன் வேலையை காட்டிவிடுமே. இன்றைக்கு என்ன ஆயிற்று? டெஸ்டிங் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த ராகவ்ராவ் சிரித்தார். என்ன அஜித் மேனன், கண்ணாடி வேலை செய்யலையா? என்ன சுட்டு பொசுக்கலையேன்னு பார்க்குறியா? அவர் கேட்டதுமே திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தார். ராகவ்ராவ் அதே புன்னகையோடு தொடர்ந்தார். உன்னோட கொலைகார கண்ணாடியை ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நான் மாற்றி வச்சிட்டேன். இதோ அந்த கண்ணாடி என்னோட கையில் இருக்கு. திகைப்புடன் நிமிர்ந்தார். திகைப்பு கோபமாக மாற அதிக நேரம் பிடிக்கவில்லை. ராகவ்ராவ், அந்த கண்ணாடியை கொடுத்துடு. தரமாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் உன்னோட திறமைக்கு நான் ரொம்பவும் மரியாதை வச்சுருந்தேன். ஆனால் நீ 2 கொலை செஞ்சேங்கிறத நினைக்கும் போது இவ்வளவு நாள் நான் உண்மையில் வச்சிருந்த அந்த மரியாதை அனாவசியம்னு படுது. நான் கொலை செஞ்சவனா? யார் சொன்னது? ராகவ்ராவ் நிதானமாக சொல்ல ஆரம்பித்தார். அப்பவே யாரோ வந்திருக்கிறதா சொல்லிட்டு நீ போனதும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருந்தேன். நீ வர நேரமானதால் எந்திரிச்சு பங்களாவுக்கு வந்தேன். இன்ஸ்பெக்டர் 2 பேரோட நீ பேசிக்கிட்டே இருந்ததை பார்த்ததும் ஒதுங்கி நின்று கேட்க ஆரம்பித்தேன். இன்ஸ்பெக்டருக்கு கேஸில் நீ சொன்ன பதில்களால் எந்த சந்தேகமும் வரல. ஆனால் எனக்கு உண்மையில் சந்தேகம் வந்துருச்சு. சத்தம் இல்லாமல் லேபுக்கு திரும்ப வந்து நீ பத்திரப்படுத்தி வச்சுட்டு போனால் அந்த கண்ணாடியை எடுத்து போட்டு பார்த்தேன். சேர்ந்தாப்பில் 1-2 நிமிஷத்துக்கு எதை பார்த்தாலும் அந்த பொருள் அப்படியே கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டு சிதைஞ்சு போகிறது தெரிஞ்சது. பேப்பரில் வெளியான நூதன கொலைங்களுக்கு காரணகர்த்தா நீதானு புரிஞ்சு போச்சு. எத்தனை வஞ்சகமாக என்ன வர வச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் என் கதி என்னவாயிருக்கும்? சிலிர்த்தபடியே அந்த நாற்காலியை விட்டு எழுந்தார் ராகவ்ராவ். இதற்குள் அஜித் மேனன் மெல்ல நகர்ந்து கதவின் தாட்பாலில் கையை வைத்தார். ராகவ்ராவ் கத்தினார். நோ அஜித் மேனன், நீ எங்கேயும் போகக்கூடாது. பூட்டின கதவை திறக்க எப்படியாவது 1 வினாடிகளாவது பிடிக்கும். அதை திறக்கும் முயற்சியில் நீ இறங்கினா அப்புறம் நான் இந்த கொலைகார கண்ணாடியால் உன்னை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அஜித் மேனன் சிரித்தார்.
நீ அந்த காரியத்தை செய்ய மாட்ட. ஒருத்தனை கொலை செய்கிற அளவுக்கு தைரியமில்லாத சராசரி மனிதன் நீ. என்ன நீ இந்த கண்ணாடியால் தீர்த்து கட்டிடா ஏற்கனவே நான் பண்ணின 2 கொலைகளுக்கும் நீ தான் பொறுப்பேற்றுக்க வேண்டி வரும். இத்தனையும் தெரிஞ்ச புத்திசாலியான நீ நிச்சயமாக இந்த கண்ணாடியை பயன்படுத்தி என்ன கொல்ல மாட்ட. சொல்லிக்கொண்டே கதவை திறக்க முற்பட்டார். பங்களாவுக்குள் வைத்திருக்கும் பாதுகாப்பு பிஸ்டலை எடுத்து இவன் போலீஸ் வசம் போகும் முன் இவனை முடித்தாக வேண்டும். இவனை தீர்த்து விட்டால் அப்புறம் இந்த செத்த உடம்பை அந்த கண்ணாடியை கொண்டு சிதைத்து விடுவது கஷ்டமான விஷயம் இல்லை. முதலில் பிஸ்டல், மற்றவை அப்புறம். அவசரத்துடன் லாக்கை விடுவித்த அஜித் மேனன் வெளியே போன போது எதன் மேலேயோ மோதி நிலை குலைந்து நின்றார். சுதாரித்து நிமிர்ந்தவர் செமத்தியாய் அதிர்ந்து போனார். விக்டரும் சசிதரனும் கோட்டைச்சுவர் மாதிரி நின்றிருந்தார்கள். இன்ஸ்பெக்டர், விக்டர் சிரித்தார். எங்களை இங்கே எதிர்பார்க்கலையா அஜித் மேனன்? ஆரம்பத்தில் உங்கள் மேலே எந்த சந்தேகமும் இல்லாமல் தான் விசாரணையை துவங்கினோம். விசாரிச்சதோட விடுறது போலீஸ்காரனோட பழக்கம் இல்லையே. விசாரணை பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருந்தாலும் என் கண்ணு உங்கள் டிராயிங் ரூம் பூராவும் எக்ஸ்ரே மாதிரி அலைஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. உங்களோட துரதிர்ஷ்டம், அங்கே மேகசின் ஸ்டாண்டில் பழைய மேகசின்களை பத்திரப்படுத்தி வச்சிருந்த அந்த பாலித்தீன் கவர் என் கண்ணில் பட்டுச்சு. 2 தடவை பார்த்துருக்கேன். அதே போல் பாலித்தீன் கவர் மறப்பேனா? விசாரணையை அவசரமாக முடிச்சுக்கிட்டு வெளியே வந்ததும் இன்ஸ்பெக்டர் சசிதரன் கிட்ட விஷயத்த சொன்னேன். அந்த அஜித் மேனனை கண்காணிக்க ஆள் போடணும்னு சொன்னேன். உங்கள் கெட்ட நேரம் பாருங்க. ஆள் போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் விசாரணைக்கு அப்புறம் அவரோட ரியாக்ஷன் என்னன்னு நாம் பார்த்துட்டு வரலாம் என்றார். வெளியே போனால் நாங்கள் திரும்பவும் வந்தோம். விளக்கெறிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த லேபு பக்கம் வந்தோம். லேபு உள்பக்கமாக பூட்டி இருந்தது. இருந்தாலும் ராகவ்ராவும் நீங்களும் பேசிக்கிட்டது வெண்டிலேட்டர் வழியாக தெளிவாக கேட்டுச்சு. அந்த நூதன கொலைகளுக்கான விடை உங்கள் 2 பேரோட பேச்சுவார்த்தையில் இருந்தது. தப்பிக்க முயற்சி பண்ணனா உங்களை மடக்கிட்டோம். உங்களை மாதிரி மதிப்புக்குரிய சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் போலீஸ் ட்ரீட்மெண்ட் தர மனசில்லை எங்களுக்கு. அதனால் ஏற்கனவே உங்களால் கொலை செய்யப்பட்ட அந்த அப்பாவிங்க 2 பேர் யார் எதுக்காக அவங்கள கொலை செஞ்சீங்க எல்லா விபரங்களையும் நீங்களாகவே சொல்லிடுவீங்கல்ல. மௌனமாக தலையசைத்த அஜித் மேனனை ஜீப்பில் ஏற்றினார்கள். ஜீப் ஸ்டேஷனை நோக்கி விரைய ஆரம்பிக்க அஜித் மேனன் குனிந்த தலையுடன் வாக்குமூலம் தர துவங்கினார். முற்றும்.